ப்ரான் பிரியாணி பண்ண போறது. என்னமோ 1 கிலோக்கு 1 அழாக்கு எக்ஸ்ட்ராவா எடுக்கிறோம். சரிங்களா? சோ அதுதான் அளவு. சரி, அது போடுறேன். போட்டா நான் தான் கைஸ் இன்னைக்கு பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்லிட்டு போடுங்க. அது அப்புறம் சொல்லிக்கலாம். போட்டுட்டு வெடிக்குது. போட்டா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, வெடிக்கதான் செய்யும். இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. மாமி ஆக்சுவலி நான் வந்து 6 கிளவுஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 6 எலைச்சி, அப்புறம் எடுத்திருக்கேன். ஆமா, நீங்க அப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு. வெங்காயம் பாத்தீங்கன்னா 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நான். 600 கிராம்ஸ்னா எப்படியும் உங்களுக்கு பெரிய வெங்காயத்துல ஒரு 6 or 7 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா 7-8 வெங்காயம் வந்திருக்கோங்க. இப்போ இது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணா போதும். கட் பண்ணுங்க. இந்த சமையல் ரூம் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்க நீட்டா எல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா பிரியாணி ஆரம்பிச்சோம்னா சமையல் இப்படிதான் இருக்கும். இதோ இது நாங்க வந்து கார்ன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். எப்ப பண்ணனும்? இப்போ இத நீட்டா பண்ணி வச்சு சமையல் ரூம்ல பண்ணனும்னா அது வந்து அதுக்கு மேக்கப் போடலாம், நம்மளால பண்ண முடியாது. நம்ம அது கலக்கவே இல்லை. ருசியான நமக்கு ப்ரான் பிரியாணி பாத்தீங்கன்னா எனக்கும் அனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நாங்க அடிக்கடி ப்ரான் பிரியாணி செய்யறோம். இன்னைக்கு ப்ரான் 2 kgs எடுத்திருக்கோம் ஃபார் 1 kg. இப்போ வந்து வெங்காயத்தை போடும்போது ஒரு தூக்கி போடணும். அப்புறம் எண்ணெயெல்லாம் கையில தெரியும். நான் யூஸ் பண்ற பாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலரா பிரியாணி பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அலுமினிய பாத்திரம் தான். ஆனா அது நம்ம அலுமினியம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து சில்வர்ல வாங்கிடுவேன். சில்வர்ல என்ன இஷ்யூன்னா இந்த அடியில வந்து ரொம்ப இதுவா வருது, எப்படி வளைஞ்ச மாதிரி வருது. அது என்ன ஆடு, இப்படி ஆடு. அதனால நாங்க வந்து இதை வச்சிருக்கோம். பட் இது வந்து கூடிய சீக்கிரத்துல இல்லை. டிஸ்கார்ட் திஸ். இப்ப இது பெரிய தீ விட்டுட்டு ரொம்ப கலர வேண்டாம், நல்லா ப்ரௌன் ஆகணும். So it will take nearly some 10 to 15 minutes. So இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? Meanwhile we will cut the other vegetables. தக்காளி வந்து சின்ன தக்காளினா 8, பெருசுனா 4 போதும். சோ இந்த தக்காளி கட் பண்றதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்து போட்டோம்னா அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரான் பிரியாணி. இன்னைக்கு மெனு வந்து பாத்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை. இதென்ன ஃபிஷ் கைஸ்? இதெல்லாம் ஃபிஷ்மா? அது என்ன ஃபிஷ்ன்னு தெரியலங்க. அது ஏதோ ஃபிஷ் எங்க அக்கா வாங்கி கொடுத்தா, அதை வச்சு செய்யணுங்க. சரிங்க. இப்ப என்ன பண்றீங்க? இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்காக மசாலா ரெடி பண்றேன். இந்த ஃபிஷ் ஃப்ரைல மசாலாக்கு என்ன போட்டிருக்கேன்னா இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், தென் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஒரு கறி பவுடர்னு சொல்லிட்டு ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன். அந்த கறி பவுடர் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ ஷோ யூ. நான் ஜெயிச்சு கொடுத்ததா? ஆமாங்க, இது பேசிக் கறி பவுடர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, யூஸ்வலா நான் கறி பவுடர் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டேன். என் பொண்ணு வந்து என்ன டிராஃபி, குயின்ஸ் டிராஃபி ஆடினா அதுல வந்து பெஸ்ட் பவுலருக்கு ஷி காட் a மேன் ஆஃப் தி மேட்ச். அதுல பெஸ்ட் பவுலர் கிடைச்சது. அதுல வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மசாலாஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பாக்ஸஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த பாக்ஸ் ஐ அம் கோயிங் டு யூஸ் திஸ். அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டாங்க. பேசிக்கலி ஐ அம் a cricketer. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர். ஸோ இவங்க வந்து இன்னைக்கால தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஐ அம் இன் பெங்களூர். நீங்க பார்த்தாலே தெரியாது. இங்க பாத்துக்கோங்க. நீங்க பாத்துக்காதீங்க ப்ளீஸ்.
ஸோ அதனால நான் தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். பிரியாணிக்கு மட்டும் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி தேங்காய் எண்ணெய் நெய் தான் மொத்தம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மிக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இப்படி கலந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்னா அந்த இது வந்து மசாலா வந்து நீங்கள் வறுக்கும்போது கீழே விழாது. எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி பவுட்ரு, கார்ன்ஃப்ளோரு அதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து விச் இஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் கார்பு. அதனால நாங்கள் அதை ஆட் பண்ணுறது இல்லை. எல்லா இடத்துலையும் குறைச்சிட்டே வரோம் கார்பை. ஸோ இதுலேயும் வந்து குறைச்சிருக்கோம் லைட்டாக. இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? எல்லாம் நம்ம பண்ணுறது தாங்க சமையல். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். காட் இட் கைஸ். ஸோ சமையல் வந்து பெரிய கம்பல்சரி இல்லை. என்ன ஒன்று எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் மெயின். எல்லாரும் இப்போ நம்ம உட்காந்து சமைச்சுட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கோவம் வருவாங்க. அப்போதான் சமையல் ஃப்ரஸ்ட்ரேஷன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆனியன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்ட் கலர்ல வரணும். வெளியே வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த வெயிட் நாங்களும் போய் இப்போ கலந்துட்டு போறோம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் போட்டு வந்துருவோம். 2 ஸ்டெப். ஓகே. மேரினேட் பண்ணிட்டீங்களா? மேரினேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் see texture. This will be getting marinated nearly for 1 hour. After completion of biryani only I will do that. See, what is this? I am talking in English. தவறு. மேரினேட் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு தான் அதை வறுக்க போறேன். ஸ்டெப் போட்டீங்களா? ஸ்டெப் போட்டு வந்துட்டேங்க. அது போட்டு வந்த உடனே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கட்டிட்டு பாருங்க. ஸோ இது இங்க ரெடியா இருக்கு, இது இங்க ரெடியா இருக்கு, அது அங்க ரெடியா இருக்கு, இது இங்க ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. பாப்பா எப்படி பண்றாங்கன்னு will catch you later. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வருதா போதும். இது காட்டுமா, கிட்ட காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தை வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட். ஓகே. ஸோ பொறுமையாக வருங்க. இது வந்து கேஸுங்கிறதுனால இட் வில் டேக் டைம். பட் நீங்கள் என்ன மாதிரி வச்சுருக்கீங்க? சிலர்லாம் வந்து அந்த ப்ரெஷர் கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கிட்ட அது கிடையாது. இது நார்மல். சரி, போதும் போதும் போதும். சரி காய்ஸ், கொஞ்சம் கலக்கிட்டாங்க. நம்ம திருப்பி ஒரு வைப் பண்ணிட்டு வந்துடும். ஓகே பாருங்க, இப்படிதான் நீட்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, நீங்க கட் பண்ணுங்க. பிரியாணிக்கு ஸ்பெஷலாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு வருஷமா பிரியாணி செய்றீங்க மேடம்? நான் பல காலமா செஞ்சுன்னு இருக்கிறேங்க. ஆனா சாப்பிடுற மாதிரி இப்பதான் ஏதோ இருக்குது. எங்களோட நாங்க வந்து கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாட்டி பாருங்க, அப்படியே பிரியாணி பல 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 பலன்னு வரும். இல்லடி படப்படன்னு ஹைலைட்டர் போடுவீங்களா? இது இல்ல, லைட்டா கொஞ்சம் முதல்ல பிரைமர் போட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டர். இந்த பிரான் எவ்வளவு நேரம் மேரினேட் ஆயிட்டு இருக்கு? அது கிட்டத்தட்ட 2 hours மேரினேட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு எவ்வளவு மேரினேட் பண்றீங்க அவ்வளவு எவ்வளவு டேஸ்ட். ஓகே, நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். மேக்கப் போட்டு எடுத்து மூஞ்சி காமிக்கிறதுலாம் கிடையாது நம்மளுக்கு. என்ன ஆக்சுவலா என்ன இருக்கோ அதுதான் காமிக்க முடியும். சின்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை எல்லாம் வரும். மேடை அப்பப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த கஷ்டம்லாம் இருக்கு. வேர்த்து ஊத்தும், அது மீன். சரிங்க பாருங்க, இப்படி ஆயிடுச்சா? இந்த பழம் போதும். பாத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஜிஞ்சர் garlic paste. ஃப்ரெஷ்ஷா அரைச்சிருங்க. அப்படியே மிக்ஸில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இது கையில எல்லாம் போட்டா இதாவதா? இல்ல, ஒன்னும் ஆகாது. இப்பதான் நம்ம கெட்டு போயிட வதக்க போறோம் இல்லையா? அதெல்லாம் கெட்டெல்லாம் போகாது. கைக்கு இருக்கிற டேஸ்ட் வேற எதுலயே இல்ல.
ஏன்னா கைக்கு சூடு தாங்கன்னா கையிலேயே வதக்கலாம், அது முடியாது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா பிரியாணி will be tasty. ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னாலுமே நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் ஆரமா. ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes 2 minutes போதும். இந்த பச்சை வாசனை நம்ம எப்படியோ மற்றவங்க வளர்க்கும் போது போயிடும். மொபைலில் தூக்கி டப்பாவில் போட போகிறாங்க. கைஸ் சாரி, இது வந்து என் கையிலே காலிலே பட்டுருச்சு. அதனால வந்து தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நீங்க அரிசி ஊற வச்சணும். 1/2 hour அரிசி ஊறினா போதும், நாட் மோர் தென் தட். நீங்க எந்த அரிசி வேணாலும் செய்யலாம். நீங்க எதுக்குறீங்க? நாங்க வெறும் சாதே பிரியாணி ஐட்டம் சாப்பிடுவோம். ரோஸ்கார்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒன்று இருக்கு, அதுதான் நாங்க ரெகுலரா யூஸ் பண்றது. அதுல என்னது ரோஸ்கார். ஸோ அதுல என்னன்னா லைசரேட் இண்டெக்ஸ் லெவல்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறதுனால we are using that அரிசி. ஸோ எது வேணாலும் போட்டு செய்யலாம். பிரான் பிரியாணி எது போட்டாலுமே நல்லா இருக்கும், நாட் ஒன்லி பிரியாணி ரைஸ். ஸோ இது பேஸ்ட் மேலே இப்போ பார்த்தீங்களா எப்படி நான் இப்போ தேய்ச்சேன்ல. ஸோ இதில் என்ன கெமிக்கல் நம்ம உள்ள இருந்து வெளியே வரும், அலுமினியத்தில் இருந்து வெளியே வரும். ஸோ அதனால தான் ரிப்பேரிங் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். சரிங்களா? we have to add புதினா கொத்தமல்லி. இப்பவே பண்ணிட்டீங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கருப்பு வச்சு பரவாயில்ல. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து தனியாக மிளகா 2 சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இந்த மேரினேஷனில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அண்டு வெறுமனே அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக தயிர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இதில் சேர்க்கலாம். வெறும் இந்த மிளகாத்தூள் மட்டும்தான், மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. இதையும் வதக்கிட்டோம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ அதையும் போட்டு வதக்கியாச்சு. நவ் யூ ஹேவ் டு ஆட் தக்காளி. தக்காளி வந்து ஒரு 2 திருப்பிட்டு ஒன்று இருமா, வெயிட் பண்ணுமா. சொன்ன உடனே அப்படியே 1 2 எதிர்பார்க்கலாம். 2 திருப்பிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அந்த ஆடிட்டே வெந்தாதான் நல்ல டேஸ்ட். புரியுதா? மூடி போட்டு மூடி நான் மூடுறேன். மூடி ஒரு 5 minutes அப்படியே தானே என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? தண்ணி அளவு எடுத்து வருகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாது. இதுதான் முக்கியம் பிரியாணி. பிரியாணி குழம்புல வந்து காரணம் இதுதான். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சுட்டு இருக்கோம். நல்லா வச்சு வாட்டை ஆரமா நல்லா வாசனை வந்து பாருங்க. அவங்க வராதுங்க, ஆமாம், ஸ்மெல்லு வராது, பட் நெஞ்சு வருது. ஸோ இந்த மசாலா இது ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆட் தயிர். தயிர் ஒரு 1/2 கப்பு. 1 கப்பு. ஒழுங்கா சொல்லுங்க. தயிர் வந்து 1 கப்பு. கத்திரி காப்பிரைட் கொடுக்க போறாங்க. இங்க பின்னாடி பாட்டு ஓடுதுல. தயிர் 1 கப் ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ வந்து இதை
சைடில் போட்டு நல்லா ஒரு கலந்து போட்டு என்ன பண்ணுங்கன்னா இறாவை நீங்கள் கடைசியும் தண்ணி கொதிக்கும் போது தான் போடணும். ஏன்னா இறா சீக்கிரமாக வெந்துடும், அப்புறம் ரஃப்பாயிரும் வதக்குனீங்கன்னா. அதனால இறாவை அப்படியே வச்சிருங்க. Now we are going to add water. வாட்டர் பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25. வாட்டர் பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25. 6 போட்டிருக்கோம் இல்லையா, 6 அழகு. ஸோ 7 தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இதில் சாதாரண தண்ணி குடிச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். தம் பிரியாணி நாங்கள் இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு பேர் தம் பிரியாணிலாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஐ யூஸ் டு டூ திஸ் மெத்தட். நிறைய நடுவில் இங்கிலீஷ்லாம் வந்து இண்டிகேட்டர் விட்றாங்க நினச்சிக்காதீங்க. அது அப்படி வந்துடும். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ தண்ணி கலந்தாச்சு. பிரியாணிக்கு மாடு வந்துச்சு நினைக்கிறேன். பீஃப் பிரியாணி போட வேண்டியதுதான். ஸோ தண்ணி கலந்தாச்சுங்க. அடுத்தது வந்து இப்போ அரிசி ஊறிட்டு இருக்கு. தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து இதுலேயே இப்போ நீங்கள் இறாவை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இறா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இறா வந்து சாஃப்டாக இருக்கும். சரிங்களா, நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மை ஃபேவரட் சாங் வீக்கெண்ட் லேபிள், மை ஃபேவரட் சாங். என்னன்னு தெரியல, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நீ நல்லா வடிச்சாச்சு. இப்போ இதை வந்து அரிசி இதில் சேர்க்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொடுங்க. அரிசி சாப்பிடாதானோ, கொஞ்சம் கொடுங்க. ஏன் டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த மாதிரி அரிசி சாப்பிடணும்னு தோணும். கொஞ்சம் கொடுங்க. பொடி பண்ணி இது யாருக்கு வேணும்? உனக்குதான். யூ கைஸ் ப்ளீஸ் லிசன். அரிசி சாப்பிடணுன்ற மாதிரி அரிசி உங்களுக்கு இருந்ததுன்னா அது கண்டிப்பா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ சேஞ்ச் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் விட மாட்டான் போல இருக்குங்க அவன். அவனை கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறீங்க. அரிசி போட்டாச்சு. என்னன்னா ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஜஸ்ட் ஓப்பன்லயே வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஐ வில் ஷோ யூ ஒரு பதம். அந்த பதத்துல வந்து நீங்க சிறுத்தி விட்டு தம் போட்டீங்கன்னா அரிசி பல பல பலன்னு வரும். ஓகேங்களா? என் பொண்ணு டாக்டர் இருக்கா இல்லைங்களா, காலையில பிரியாணி செய்யணும்னு ஆரம்பிச்சா. எப்படி ஆரம்பிச்சா, மம்மி நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா. ஆனா அவ செய்யல. நான் தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில 11 கிலோமீட்டர்ஸ் நான் போயிருக்கேன் வாக்கிங். ஆனா இந்த பொண்ணு வந்து ஏமாத்திருச்சு. கால் எல்லாம் வலிக்குது. தண்ணி ஊற்றி அரிசி போட்டு எல்லாம் கொதிக்க வச்சோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க அப்படியே ஓப்பன்லேயே தான் விட்டேன். இப்ப பாருங்க இப்படி அழுத்தி எடுத்தா தண்ணி உள்ள வரணும். அவ்வளவுதான். இது பெரிய தீயிலே தான் இருக்கு. அப்படியே அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அந்த அளவு வந்த உடனே என்ன பண்ணணும்னா சின்னதாக இதுல ஒரு நீட்டாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் எப்படி பண்ணுறோம், இந்த எண்ணெயெல்லாம் உள்ள இறங்கும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு இதில் மாடிச்சு. அது என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் அது கருவேப்பிலை இல்லைங்க, புதினா. ஹைலைட் இதுதாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய். அவ்வளோதான். இது என்ன நெய்? இது பசு நெய். இது கலப்படம் இல்லாத பசு நெய். எங்கள் வீட்டு பால்காரம்மா கொடுப்பாங்க. பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இதை மூடிட்டு சிறுத்தி விட்டுட்டு சிறுத்தி விட்டுருங்க. ஏதோ ஒரு தண்ணி சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்து இது மேலே இப்படி வச்சிருங்க.
14 மினிட்ஸ் கழிச்சு எக்ஸாக்ட்லி 14 மினிட்ஸ் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? தண்ணி ஊற்றி அரிசி போட்டு எல்லாம் கொதிக்க வச்சோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, அப்படியே ஓப்பன்லேயே தான் விட்டேன். இப்போ பாருங்க, இப்படி அழுத்தி எடுத்தா தண்ணி இவ்வளோ இருக்கணும். அவ்வளோதான். இது பெரிய தீயிலே தான் இருக்கு, அப்படியே அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த அளவு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, சின்னதாக இது மாதிரி ஒரு நீட்டாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் எப்படி பண்ணுவோம், இந்த எண்ணெயெல்லாம் உள்ள இறங்கும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு உள்ள மாடிச்சு. அது என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் அது கருவேப்பிலை இல்லைங்க, புதினா. ஹைலைட் இதுதாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இது என்ன நெய்? இது பசு நெய். இது கலப்படம் இல்லாத பசு நெய். எங்க வீட்டு பால்காரம்மா கொடுப்பாங்க. பர்ஃபெக்டா நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இதை மூடிட்டு சிறுத்தி விட்டுட்டு சிறுத்தி விட்டுருங்க. ஏதோ ஒரு தண்ணி, சுட தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்து இது மேலே இப்படி வச்சிருங்க. 14 மினிட்ஸ் கழிச்சு எக்ஸாக்ட்லி 14 மினிட்ஸ் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? கொடுத்த டைமிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐ டோல்ட் யூ 14 நிமிஷம் சிறுத்தியில வச்சு எடுத்தாச்சு. அண்ட் 10 மினிட்ஸ் ஓபன் பண்ணாம வச்சிருந்தோம். நவ் we are going to open. என்ன ஒரு வாசனை. கலன்னு வந்துருக்கு பாருங்க. பாத்தீங்களா? Did you see this? எப்படி இனிமே இதை சாப்பிட்டுட்டு என் பொண்ணும் எங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்றது மட்டும் பார்க்கணும். ஓகே கைஸ், நவ் இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச். பை. மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. மீன் வறுவல் வறுத்துட்டேன். ஐ ஃப்ரைட் இட். எத்தனை வாட்டி பாய் சொல்றது? பை.